அடுத்ததா ஒமஹா தமிழ் சங்கத்தின் நன்றியுரை வழங்க திரு ரவி அவர்கள். வணக்கங்க. போன தடவை நம்ம பேசினோம் கிராஃபிக் தெரப்பின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. நன்றி மறக்கிறது நன்றன்று. ஸோ அதனால எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். எங்களுடைய பலத்தை கரகோஷத்துடன் முதற்கண் இந்த பங்கேற்பாளர்கள் இவங்க இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொடுக்க முடியல. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை அந்த குழந்தைகளோடவும் சரி பெரியவங்களோடவும் சரி அதை தொகுத்து அதை ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது அப்படின்றது பெரிய விஷயம். ஸோ அவர்களுக்கு மிக்க நன்றி. அந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிக்க நன்றி. இவங்களுக்கெல்லாம் மேல நம்மளுடைய ஆர்வலர்கள், நம்ம சேர் போடுறதா இருக்கட்டும், இது ஸ்நாக்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், எது கேட்டாலும் பண்ணி கொடுக்குற ஆர்வலர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த கரகோஷம் பத்தலைங்க. இன்னைக்கு நம்மளுக்கு தொகுப்பாளர்களாக வந்த மூர்த்தி மற்றும் காஞ்சனா, மூர்த்தி ஒரு நிமிஷம் வாங்க. மூர்த்தி மற்றும் காஞ்சனா அவர்களுக்கு மிக்க நன்றி. காஞ்சனா அருமையா நகைச்சுவையோட நல்லா தொகுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. மிக்க நன்றி. இது பாத்திரம் பின்னாடி பாத்தீங்கன்னா வழக்கம் போல படப்பிடிப்புக்கு அருண்குமார், கணேஷ், மிக்க நன்றி. ஒளியும் வழக்கம் போல வெங்கட் அவர்கள், வெங்கட் மாரிசாமி, மிக்க நன்றி. சாரதி குட்டி குட்டியா எவ்வளோ ஆடியோ கட் போட்டீங்கன்னு தெரியல. உங்களோட டைமுக்கு ரொம்ப நன்றி சாரதி. அதுக்கப்புறம் உங்களுடைய பார்வையாளர்கள், இன்னைக்கு உங்களுடைய ஆதரவு இல்லாம எந்த நிகழ்ச்சி நடத்த முடியாது. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. குறிப்பா நரசிம்மனுக்கு பாவம் ஒரு கை கட்டியே கை வலிச்சிருக்கோம். மிக்க நன்றி நரசிம்மன். நம்மளுக்கு இன்றைக்கு உணவு மலிவான விலையில் தந்து கொடுத்த மகாராஜா நிறுவனத்திற்கு நன்றி. இன்னைக்கு நம்ம சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், தேநீர் இதெல்லாம் சங்கீதா, சுபா, சுதா அவங்கெல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. அப்புறம் நம்ம பின்னாடி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெண்டர்ஸ் சொல்ற மாதிரி அவங்களுடைய பொருட்கள்ல இங்க சந்தைக்கு கொண்டு எங்களையும் ஊக்குவிச்சு அவங்களும் வளர்றதுக்கு அவங்களுக்கும் மிக்க நன்றி. நீங்களும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களுடைய தொழிலும் மேம்படும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் இருந்ததுங்க. நமக்கு சரியான நேரம் டேட் கிடைக்கல கோவில் வளாகத்துல. ஸோ அதுக்காக நம்மளுக்கு திருமதி மல்லிகா ஜெயந்தி அவர்கள் அவங்க ஒதுக்கி இருந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு ரீஸ்கெடியூல் பண்ணிட்டு நமக்கு இந்த டேட் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அது போக நமக்கு எப்பொழுதும் ஆதரவு கொடுக்கும் ஒமஹா ஹிந்து கோவிலுக்கும் மிக்க நன்றி. ஹிந்து கோவில்ல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல சொன்னாங்க. அவங்களுடைய சார்பாக நான் சொல்றேன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி அப்படின்ற புதுசா கோவில் கட்டுறாங்க. அதற்காகவும் ஒரு ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட் நடத்துறதா சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாவே கோவில் வெப்சைட்ல வரும், அது இமெயிலையும் உங்களுக்கு வரும். அது வரும்பொழுது நீங்களும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த சன்னதியுடைய சிறப்பாக நடக்கிற மாதிரி உதவி பண்ணுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. சாப்பாடு இந்த தடவை இந்த ஹால் நமக்கு இல்லாததுனால இந்த ரைட் சைட்ல என்னுடைய வலது பக்கத்துல இருக்கிற கிரீன் ரூம் சொல்லக்கூடிய அந்த ஆயத்த அறையில தான் சாப்பாடு கொடுக்க போறோம். எல்லாரும் அந்த பக்கமா அந்த நாற்காலிகள் போடும் அறையில் வழியா அந்த ஏரியால உள்ள வாங்கிட்டு வெளியில சாப்பிட மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். வழக்கம் போல நம்மளுக்கு வயதில் மூத்தவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் முன்னுரிமை கொடுக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். அங்க யாராவது இருப்பாங்க உங்களுக்கு கைட் பண்றதுக்கு. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.